நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னா இயற்பியலின் பிரிவுகள். அது இயற்பியலில் என்னென்ன இயற்பியல் இருக்கிறது. இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அதில் வகுப்புகள் இருக்கு இல்லையா, 1 2 3 4 5 6 10ன்னு அதில் 10ல் ஒரு வகுப்புலையும் பிரிவுகள் இருக்குல்ல. அதில் ஃபிசிக்ஸில் இயற்பியலில் என்னென்ன பிரிவுகள் இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபிசிக்ஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் சயின்ஸ் அப்படின்றான். ஃபிசிக்ஸ் தான் இயற்கையிலேயும் ஃபிசிக்ஸ் இருக்கிறது, இயற்பியல் என்பது இருக்கிறது, அடிப்படையான ஒரு விஞ்ஞானமாக இருக்கிறது. ரைட்டா, விஞ்ஞானத்துக்கு ஃபிசிக்ஸ் வந்து அடிப்படையாக இருக்கிறது. ஃபண்டமெண்டல் சயின்ஸ் அப்படின்னா ஃபிசிக்ஸ்னால் இயற்பியல் ஒரு அடிப்படையான விஞ்ஞானத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது. அந்த ஹெல்ப்ஸ் உதவி செய்கிறது ஃபிசிக்ஸு. எதற்கு? டு அன்கவர் த லாஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்றான். லாஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொன்னால் இயற்கையின் சட்டப்பிரிவுகள்னு அர்த்தம். இப்போ லாஸ் ஆஃப் நேச்சர்னால் அதில் ஏதாவது சட்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லை. லாஸ் ஆஃப் நேச்சர்னால் இயற்கையின் சட்டங்கள்னு சொன்ன என்னது? இப்போ மழை காலத்தில் மழை வரும், வெயில் காலத்தில் வெயில் அடிக்கும், குளிர் காலத்தில் குளிர் வரும். இதுதான் இயற்கையின் சட்டங்கள். ரைட்டா, அதேமாதிரி வெயில் காலத்தில் மழை வராது, குளிர் காலத்தில் வெயில் அடிக்காது. ரைட்டா, குளிர் காலத்தில் நைட்டில் எல்லாம் குளிர் எக்கச்சக்கமாக இருக்கும். அதுதான் இயற்கையின் சட்டங்கள். இப்போது நீங்கள் இங்கே இருக்கீங்க தமிழ்நாட்டில், இதே நேரத்தில் சிறுநகருக்கு போனீங்கன்னா எக்கச்சக்கம் பனி விழுகும். அது என்ன? இது பூமியில் தானே இருக்குது அப்படின்னா அது இயற்கை. ரைட்டா, அதுதான் லாஸ் ஆஃப் நேச்சர். இயற்கையின் சட்டங்கள் பற்றி படிப்பதற்கு இது உதவி செய்கிறது. ஹெல்ப் சயின்ஸ் உதவி செய்கிறது. டு அன்கவர்னு என்னது? அன்கவர்னு கவர்னு என்னது? மூடி வச்சிருக்கிறது. அன்கவர்னால் திறந்து விடுவது அப்படின்னா, அதாவது என்ன சொல்லி இதுக்கு மீனிங் என்னது? ஹெல்ப்ஸ்னு உதவி செய்கிறது ஃபிசிக்ஸு. டு அன்கவர் த லாஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்னா அதாவது இயற்கையின் சட்டங்களை திறந்து பார்ப்பதற்கு அப்படின்னா கண்டுபிடிப்பதற்கு. இயற்கையின் சட்டங்களை திறந்து பார்ப்பதற்குன்னு என்ன அர்த்தம்? கண்டுபிடிப்பதற்கு. அன்கவர்னால் மூடுறது, அன்கவர்னால் திறந்து பார்க்குறது, மூடுறது திறந்து பார்க்குறது. அப்போ அன்கவர்னா என்னது? இந்த இடத்துல மீனிங் என்ன பொருள் போடுறதுன்னா கண்டுபிடித்தல். ரைட்டா, த லாங்குவேஜ் ஆஃப் இட்ஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னா அது லாங்குவேஜ்னு எந்த வழியில் வந்து நம்ம அதை வெளிப்படுத்துகிறோம், எந்த பாஷையில் வெளிப்படுத்துகிறோம்னு சொன்னால் இஸ் மேத்தமேட்டிக்ஸ் கணிதவியலாக இருக்கிறது. த லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸ்பிரஷனாக வெளிப்படுத்துவது, த லாங்குவேஜ் பாஷை இஸ் மேத்தமேட்டிக்ஸ் கணிதவியலில் வெளிப்படுத்துகிறோம். இன் ஆன்சியன்ட் டைம் அப்படின்னா பழங்காலத்தில், ஆன்சியன்னா பழங்காலத்தில். ரைட்டா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆன்சியன்ட் டைம்ஸ் ஹூமன்ஸ் லிவ்டு வித் நேச்சர். மனிதர்கள் லிவ்டு வித் நேச்சர் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தார்கள். லிவ்னா வாழ்ந்தார்கள், வித் நேச்சர் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தார்கள். தர் லைஃப் ஸ்டைல்ஸ் வேஸ் இன்டெகிரேட்டட் வித் நேச்சர். அவங்களோட வாழ்க்கை ஆதாரங்கள் வழிமுறைகள், லைஃப் ஸ்டைல்னு வழிமுறைகள், வாழ்க்கை வழிமுறைகள் எப்படி இருந்தது? வேர் இன்டெகிரேட்டட்னு ஒன்றிணைந்து இருந்தன. வேர் இன்டெகிரேட்டட் என்னது? ஒன்றிணைந்து இதோட வித் நேச்சர் இயற்கையோடு ஒன்றிணைந்து இருந்தனர். அப்படின்னா அந்த காலத்தில் ஆடை இடையில இருக்க மாட்டாங்க, இயற்கையிலே ஆடு மாடு மாதிரி தான் இருந்தாங்க. ரைட்டா, ஆனால் சயின்ஸை வந்து புரிஞ்சு வச்சுருந்தாங்க. ரைட்டா, சூரியனை பார்த்து டைம் சொன்னாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இப்போ உள்ள டெக்னாலஜி அப்போல்லாம் இல்லை. அதை தான் சொல்கிறான். இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தார்கள். தே குட் அண்டர்ஸ்டாண்ட் த சிக்னல்ஸ் ஃப்ரம் த மூமெண்ட் அப்படின்றான். அவங்களால் உணர முடியும். தே குட் அண்டர்ஸ்டாண்ட்னா தேனா அவர்களால், அதான் அது ஆன்சியன்ட் மனிதர்களை சொல்கிறான். தே குட்னா அவர்களால் முடியும். அண்டர்ஸ்டாண்ட்னா புரிந்து கொள்ள முடியும். த சிக்னல்ஸ் ஃப்ரம் த மூமெண்ட் ஆஃப் த ஸ்டார்ஸ் அப்படின்னா சிக்னல்ஸ்னால் அலைகள், அதோட அறிகுறிகள். ரைட்டா, சிக்னல்ஸ்னால் இந்த இடத்துல என்னது? சிக்னல்ன்றது நம்ம அலைன்னு சொல்லுவோம் சயின்ஸில், ஆனால் இந்த இடத்துல அறிகுறிகள்னு வச்சுக்கோங்க. அறிகுறிகள் ஃப்ரம் த மூமெண்ட் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு. ஃப்ரம் த இது ஸ்டார்ஸ்னு என்னது? வானத்தில் இருக்க கோள்கள்னு அர்த்தம். வானத்தில் இருக்கிற மின்னும் பொருள்கள், அதான் கோள்கள்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அண்ட் அதர் செலஸ்டிக்கல் பாடிஸ். செலஸ்டிக்கல் பாடிஸ்னா விண்ணுலக பொருட்கள்னு அர்த்தம். விண்ணுலக பொருட்கள் பூமிக்கு மேலே உள்ள அனைத்து பொருட்களும் விண்ணுலக பொருட்கள். செலஸ்டியல் பாடி, செலஸ்டியல்னா விண்ணுலக பாடிஸ் பொருட்கள். சூரியன் சந்திரன் எல்லாமே விண்ணுலக பொருட்கள். அண்டு ஸ்டார்ஸ்னால் மின்னும் பொருட்கள். ரைட்டா, அப்போது இதனோட மூமெண்ட் நகர்வுகளை வைத்து கொண்டே அவர்கள் அறிகுறியை கண்டுபிடிப்பார்கள். சிக்னல்ஸ்னால் அதனோட, அதாவது இந்த இடத்துல என்ன பண்ணாலும் அப்போ தே குட் அண்டர்ஸ்டாண்ட் அவங்க புரிந்து கொள்வார்கள். தேர் சிக்னல்ஸ் ஃப்ரம் த மூமெண்ட். சிக்னல்ஸ்னால் அறிகுறிகள், அதாவது சிக்னல்ஸ்னால் அதில் வரக்கூடிய செய்திகள். என்ன செய்திகள்? செய்திகள் வந்து காது கேட்காது. இப்போ எத்தனை மணி ஆகுதுன்னு கேட்குறேன், நீ போயிட்டு அவன் சூரியனை பார்ப்பான். சூரியனோட நகர்வு காலையில் கீழேருந்து எந்திரிக்கும், அப்படி நகர்ந்து போயிட்டே இருக்கா. போயிட்டே இருக்கும்போது இப்போ உச்சிக்கு வந்துருச்சு, அப்போ 12 மணிம்பேன். அப்போ நடுவில் நின்னா 10 மணிம்பேன். அது 2க்கு நடுவில் நின்னா 11 மணிம்பேன்.
இதுதான் நகர்வுகள். அப்போ நைட்டில் எப்படி டைம் சொல்கிறேன்னு கேட்குறியா, சந்திரனை வச்சு டைம் சொல்லுவான். அப்போ அது ஸ்டார்ஸோட நகர்வுகளில் வரக்கூடிய செய்திகள், இது செய்தி தானே, நான் பார்த்து தானே செய்தியை கண்டுபிடிச்சிக்கிறேன். அப்போ அது சிக்னல்ஸ்னு செய்தி, அந்த செய்திகளை வைத்துக்கொண்டு இந்த செய்தி சிக்னல்ஸ் ஃப்ரம் த மூவ்மெண்ட் ஆஃப் த ஸ்டார்ஸ்னால் மின்னும் பொருட்கள். இப்போ ஸ்டார்ன்றது நைட்டில் மின்னும் பொருட்கள் அண்ட் அதர் செலஸ்டியல் பாடிஸ்னால் விண்ணுலக பொருட்களின் நகர்வுகளை கிடைக்கும் தகவல்களை வைத்துக்கொண்டு அவர்கள் புரிந்து கொள்வார்கள். தே குட் டிட்டர்மைன், அவர்களால் தீர்மானிக்க முடியும். த டைம்னா நேரத்தை தீர்மானிக்க முடியும். அப்படி எதனோட டயத்தை தீர்மானிக்க முடியும்? தே குட் டிட்டர்மைன்னா அவர்களால் முடியும், டிட்டர்மைனை தீர்மானிக்க முடியும். த டைம் நேரத்தை தீர்மானிக்க முடியும். எதற்கு நேரத்தை? டு சவ் அண்ட் ரீப். டு சவ்னு என்னது அண்ட் ரீப்புன்னு என்னதுன்னு பார்ப்போம். சவ்னா விதைத்தல். நம்ம போய் பயிர் செய்கிறோம் இல்லையா, காட்டில் போய் விவசாயம் பண்ணுறோம் இல்லையா, அப்போ விதைச்சா தானே அறுவடை செய்ய முடியும். நெல்லை விதைக்கணும், அதுக்கடுத்து அது வரும், அதில் அறுவடை செய்யணும், ரைட்டா? அதை விதைத்தல், சவ்னா விதைத்தல் மற்றும் என்ன சொல்கிறோம், அதாவது விதைத்தல் மற்றும் அண்டு ரீப்னு அறுவடை செய்தல். எது? அதாவது அவங்க விதைக்கிறது உண்டான டயத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க, அதே பொருளை அறுவடை செய்கிற டயத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்றான். அப்போ எப்போ விதைக்கணும், எப்போ அறுவடை செய்யணும் பயிர்களை அப்படின்றத காலத்தை வைத்து கண்டுபிடித்து கொள்கிறார்கள். தே குட் டிட்டர்மைன், அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். த டைம்னா காலம். எந்த காலம்? த சவ்னு என்னது? விதைக்கிறது, பயிர் வகைகளை விதைக்கிறது. அண்டு ரீப்னு அறுவடை செய்தல். இந்த ரெண்டினோட காலங்களை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். எப்படி? பை வாட்சிங் த ஸ்கைஸ், ஆகாயத்தை பார்த்து கொண்டேமோ ஆகாயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதை வைத்தே இவர்கள் விதைக்கும் காலத்தையும் அறுவடையும் செய்யும் காலத்தையும் புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறான். அப்போ ஆகாயத்தில்னா இந்த மாதத்தில் இந்த மாதம் வரைக்கும்னு சொல்லி ஒரு அர்த்தம், ரைட்டா? அப்போ ஆகவே அஸ்ட்ரானமி வானவியல்ன்றான். அஸ்ட்ரானமி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் வேர் த ஃபஸ்ட் டிசிப்ளின்ஸ் டு பி டெவலப்டு அப்படின்றான். அப்போ ஆகவே, ரைட்டா, அதாவது அஸ்ட்ரானமினா வானவியல் அண்டு கணிதவியல் அண்டு மேத்தமெட்டிக்ஸ் கணிதவியல் வேறு இருந்தன, இந்த இரண்டும் இருந்தன. இவ்வாறாக ஃபஸ்ட்டு டிசிப்ளின்ஸ் முதல் செயலாக இருந்தது. ஃபஸ்ட் டிசிப்ளின்ஸ் என்னது? முதல் செயலாக இருந்தது. எதற்கு? அப்போ ஃபஸ்ட்டு டிசிப்ளின் டு பி டெவலப்டு அப்படின்னா முன்னேறுவதற்கு. அப்போ இது எப்படி படிக்கணும்னு சொன்னால் அதாவது ஃபஸ்ட்டு டிசிப்ளின் டு பி டெவலப்டு சொல்வதற்கு உருவாக்கப்பட வேண்டிய முதல் வேலை. டு பி டெவலப்டுனா உருவாக்கப்பட வேண்டும், ரைட்டா? உருவாக்கப்பட வேண்டிய முதல் வேலையாக இருந்தது. ஃபஸ்ட்டு டிசிப்ளின்னா முதல் வேலை, ரைட்டா? எதற்கு? டு பி டெவலப்டு உருவாக்கப்பட வேண்டிய முதல் வேலையாக எது இருந்தது? அஸ்ட்ரானமி வானவியல் அண்டு கணிதவியல் இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு த குரோனாலஜிக்கல் டெவலப்மெண்ட். அப்போ குரோனாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் வேரியஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்றான். குரோனாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டை முன்னேற்றம், ரைட்டா? எதில் முன்னேற்றம்? கால வரிசை முன்னேற்றம் தான். குரோனாலஜிக்கல்னால் கால வரிசை. அப்போ வரிசை வளர்ச்சின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? குரோனாலஜிக்கல் டெவலப்மெண்ட் சொன்னால் கால வரிசை வளர்ச்சின்றான். கால வரிசை என்னது? இப்போ நம்ம சீசனில் நம்ம சோஷியல் சயின்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா, ஆக்டம் சீசன், அந்த சீசன் இந்த சீசன் படிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் குரோனாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னா காலவரிசை முன்னேற்றம்னு அர்த்தம். காலவரிசை வளர்ச்சி இல்லை முன்னேற்றம் ஆஃப் வேரியஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். அப்போ வேரியஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ்னால் இயற்பியலில் உள்ள பலதரப்பட்ட பிரிவுகளில் உள்ள குரோனாலஜிக்கல் டெவலப்மெண்ட். அப்போ காலவரிசை முன்னேற்றம். அப்போ இந்த ஃபிசிக்ஸில் பலதரப்பட்ட ஃபிசிக்ஸ்கள் இருக்கிறது, பிரிவுகள் இருக்கிறது, அதில் ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை தான் சொல்கிறான் குரோனாலஜிக்கல் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதை காலவரிசை முன்னேற்றம்னு என்னது? அந்த ஃபிசிக்ஸில் பலதரப்பட்ட உட்பிரிவுகளை வச்சு ஒவ்வொரு கண்டுபிடிக்கிறாங்க, அதைத்தான் அவன் காலவரிசை ஃபிசிக்ஸ்ன்னு சொல்கிறான். காலவரிசை முன்னேற்றமானது வேரியஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். அப்போ இயற்பியலில் உள்ள பல பிரிவுகளில் நடக்கிறது. ப்ரெசென்டட் இன் அப்பெண்டிக்ஸ் A1 அப்படின்றான். ப்ரெசென்டட்னா கொடுக்கப்பட்டுள்ளது. எதில்? இந்த காலவரிசை ஒவ்வொரு ஃபிசிக்ஸ்லேயும் பலதரப்பட்ட ஃபிசிக்ஸ், அதாவது வேரியஸ் பலதரப்பட்ட ஃபிசிக்ஸில் நடந்த அதாவது என்ன நடந்தது? போயிடுச்சா? ஷோப்பா அந்த வந்து ஓகே. பலதரப்பட்ட
ஃபிசிக்ஸில் நடந்த காலவரிசை முன்னேற்றம், ரைட்டா? காலவரிசை முன்னேற்றம் தான் அப்பெண்டிக்ஸ் A1 கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறான். நல்லா பார்த்துக்கோங்க. Appendix A1. Next, the various branches of physics were schematically shown in figure 1 அப்படின்னா இதையும் சொல்கிறான் பாரு. The various branches பலதரப்பட்ட பிரிவுகள் ஆஃப் ஃபிசிக்ஸ். இன்னொன்று சொல்கிறான் அடுத்து. ஃபிசிக்ஸில் உள்ள பலதரப்பட்ட ஃபிசிக்ஸுகள் ஸ்கீமெட்டிக்கல்னா பிளான்டு மேனர் திட்டவட்டமாக, அதாவது ஒரு பிளான் பண்ணி கொடுக்குறாங்க, ரைட்டா? நீங்கள் படிக்கிறீங்க, இன்றைக்கி சயின்ஸ் படிக்கணும், நாளைக்கு மேத்ஸ் படிக்கணும், நாலுலேருந்து தமிழ் படிக்கணும்னா பிளான் பண்ணுறீங்க இல்லையா? திட்டவட்டமாக ஸ்கீமெட்டிக்கலி, ஒரு சிஸ்டமேட்டிக், ரைட்டா? அப்போ இது என்ன சொல்கிறான்? த வேரியஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். அப்போ இன்னொரு செக்ஷன் ஃபிசிக்ஸில் உள்ள இயற்பியலில் உள்ள இன்னும் பல பிரிவுகள் இருக்கின்றன. ஸ்கீமெட்டிக்கலி ஷோன். ஸ்கீமெட்டிக்கல்னா திட்டவட்டமாக, பிளான்டு மேனர், அதாவது பிளான்டு மேனா திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட வகையில் எதில் காண்பிக்கப்பட்டுள்ளது? இன் ஃபிகர் 1 காண்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்து நெக்ஸ்ட், எசென்சியல் ஃபோக்கஸ் ஆஃப் டிஃபரண்ட் ஏரியாஸ் இஸ் கிவன் இன் டேபிள் 1 அப்படி. எசென்சியல் ஃபோக்கஸ்னால் முக்கியமான ஆய்வுகள், ஃபோக்கஸ்னால் முக்கியமான ஆய்வுகள் ஆஃப் டிஃபரண்ட் ஏரியாஸ், பலதரப்பட்ட ஏரியாஸ்னால் ஒவ்வொன்றும் ஏரியானா அது உனக்கு நிலம் கிடையாது. விஞ்ஞானத்தில் உள்ள டிஃப்ரெண்ட் ஏரியாஸ், பலதரப்பட்ட பிரிவுகளில் அர்த்தம். பலதரப்பட்ட பிரிவுகளில் தேவைப்படும் முக்கிய அறிவுரைகள் எதில் சொல்லப்பட்டிருக்குது? 1 சொல்லப்பட்டுள்ளது. அடுத்து நெக்ஸ்ட், சம் ஆஃப் த ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஆஃப் பேசிக் ஏரியாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்றான். சில சம் ஆஃப் த ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் அப்படின்றான். அப்போ சில வகைகள் கொடுக்கப்பட்டுள்ளது இல்லையா? அதாவது சில நிரந்தரமான கன்செப்ட்ஸ்னால் ஆய்வுகள், ரைட்டா? குறிக்கோள்கள், அதாவது கருத்துக்கள் தான் கரெக்டு. சம் ஆஃப் த ஃபண்டமெண்டல்னால் ஒரு நிலையான ஒரு கருத்துக்கள் ஆஃப் பேசிக் ஏரியாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆர் டிஸ்கஸ்டு இன் ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர் ஃபிசிக்ஸ் புக்ஸ். அப்போ வால்யூம் 1 அண்ட் 2. ஒரு நிலையான கருத்துக்கள் ஆஃப் பேசிக் ஏரியாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னா இயற்பியலில் உள்ள ஆரம்ப கட்டம். பேசிக் ஃபிசிக்ஸ்னால் இயற்பியலில் உள்ள ஆரம்ப கட்டம் டிஸ்கஸ்னு விவாதிக்கப்படுகிறது. எதில்? இன் ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர் ஃபிசிக்ஸில், ஹையர் செகண்டரி உள்ள முதல் வருஷத்தில் உள்ள ஃபிசிக்ஸ் புக்கில் உள்ள வால்யூம் 1 and 2 விவாதிக்கப்படுகிறது. அடுத்து மெக்கானிக்ஸ் இஸ் கவர்டு இன் யூனிட் 1 to 6. மெக்கானிக்ஸ் இயந்திரவியல் எதில் சொல்லப்படுகிறது? இஸ் கவர்டுனா சொல்லப்பட்டுள்ளது. எதில்? கவர்டுனா மூடியுள்ளது, ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டுள்ளதுன்னு வச்சுக்கோங்க. இன் யூனிட் 1 யூனிட் 6 வரைக்கும் மெக்கானிக்ஸ் சொல்லப்பட்டுள்ளது. அப்போ யூனிட் 1 கிவ்ஸ் an ஐடியா ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ். அப்போ யூனிட் 1 ஒரு ஐடியா, ஒரு கருத்துக்களை சொல்லுகிறது. எதை கிவ்ஸ் கொடுக்கிறது? எதை? ஐடியா, கருத்துக்களை கொடுக்கிறது. ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ், அதாவது இயற்பியலின் முன்னேற்றத்தை கொடுக்கிறது. அலாங் வித் டிஸ்கஷன் ஆன் பேசிக் எலிமெண்ட்ஸ். அலாங் வித்னா எப்படி முன்னேற்றத்தை கொடுக்குறது? இயற்பியலின் முன்னேற்றத்தை கொடுக்குறதுன்னா அலாங் வித் டிஸ்கஷன் ஆஃப் பேசிக் எலிமெண்ட், அடிப்படை எலிமெண்ட் கூறுகள், ரைட்டா? அடிப்படை கூறுகள், எலிமெண்ட்ன்றது சின்ன பொருள், ரைட்டா? அடிப்படை கூறுகளின் விவாதத்தின் முடிவில் அதோடு இணைத்து தான் விவாதம் செய்து அதன் மூலமாகத்தான் ஃபிசிக்ஸின் டெவலப்மெண்ட் முன்னேற்றங்கள் வருகிறது அப்படின்னா. சச்சஸ் உதாரணமாக என்னது? அடிப்படை கூறுகள், அடிப்படை எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சச்சஸ் மெஷர்மெண்ட் அளவிடுதல், அண்ட் யூனிட்ஸ் அதனோட அளவிடும் அளவு, ரைட்டா? யூனிட்ஸ் அளவு, எக்ஸட்ரா இன்னும் இருக்கிறதுன்றான். அப்போ யூனிட் 2 கிவ்ஸ் த பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்னால் அடிப்படை கணிதவியலை கொடுக்குறது. நீடட் டு எக்ஸ்பிரஸ் த இம்பேக்ட் ஆஃப் ஃபிசிக்கல் பிரின்சிபல்ஸ். நீடட் அந்த அடிப்படை கணிதவியல் எதற்கு தேவைப்படுகிறது? நீடட் டு எக்ஸ்பிரஸ்னால் விளக்குவதற்கு. எதை விளக்குவதற்கு? த இம்பேக்ட் ஆஃப் ஃபிசிக்கல் பிரின்சிபல்ஸ். இம்பேக்ட்னா அதாவது உராய்வு எதனோட உறவு? ஃபிசிக்கல் பிரின்சிபல்ஸ்னால் இயல் தத்துவங்களின் இம்பேக்ட்னா அதனோட தாக்கம், அதனோட இயல் தத்துவங்களின் தாக்கத்தை விவரிக்க பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் பயன்படுகிறது, அடிப்படை கணிதவியல் பயன்படுகிறது. அண்ட் தேர் கவர்னிங் லாஸ், அதற்கடுத்து அண்ட் தேர் கவர்னிங் லாஸ், அதில் உண்டாகும் சட்டங்கள் விதிமுறைகளை நிர்வகிக்கவும் பயன்படுகிறது. கவர்னிங்னா பயன்படுத்த, அதை வச்சு தான் நம்ம சட்டங்களை உருவாக்குறோம், தியரிகளை உருவாக்குறோம், ரைட்டா? அதை பயன்படுத்துவதற்கு. நெக்ஸ்ட், த இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ்னால் அதனோட தாக்கம்,
ஆக்டிங்னா செயல்படுவது, தாக்கம். ஆப்ஜெக்ட்னா பொருள்கள் மீது செயல்படும் ஃபோர்ஸஸ், பொருள்கள் மீது விசை படுத்துவதனால் உண்டாகும் தாக்கத்தை அப்படிங்கிறான். ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. த ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் மோஷன் ஆஃப் என்ன போடிச்சா த இம்பேக்ட் ஆஃப் ஃபிசிக்கல் பிரின்சிபல்ஸ். அப்போ த இம்பேக்ட்னா தாக்கம். எதனோட தாக்கம்? விளைவு, தாக்கம் ரெண்டு ஒன்று தான். ஃபிசிக்கல் பிரின்சிபல்ஸ் அண்ட் கவர்ன் லாஸ். ஓகே, அது முடிஞ்சா. த இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ். அப்புறம் ஃபோர்ஸஸ்னால் விசைகள். ஃபோர்ஸஸ்னால் விசைகளின் தாக்கமானது ஆக்டிங்னா செயல்படுத்துகிறது ஒரு பொருள் மேலே, ஆப்ஜெக்ட். அப்படின்னா ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் தாக்கமானது இன் டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் மோஷன். அப்படின்னா எதை பொறுத்து இருக்கிறது? இன் டேர்ம்ஸ்னால் இதை பொறுத்து இருக்கிறது. இன் டேர்ம்ஸ்னால் இதன் விளைவாக ஆஃப் த ஃபண்டமெண்டல் லாஸ்னால் நிர்ணயிக்கப்பட்ட சட்ட விதிமுறைகள் ஆகிய மோஷன் ஆஃப் நியூட்டன்ஸோட நகர்வு. நியூட்டன் லா ஆஃப் மோஷன் கேள்விப்பட்டீங்களா? இந்த சட்ட விதிமுறைகளை பயன்படுத்தி ஃபோர்ஸஸ் ஏதாவது ஃபோர்ஸஸ்னால் விசைகள் ஒரு ஆப்ஜெக்ட் மேல், பொருள் மீது செயல்படும் போது அதனோட தாக்கம் என்னவென்று ஆர் வெரி சிஸ்டமேட்டிக்லி கவர்டு இன் யூனிட் 3. இவைகள் இவ்வாறாக சிஸ்டமேட்டிக்லி வரன்முறையாக கவர்டு சொல்லப்பட்டது. இந்த இடத்துல கவர்டுனா சொல்லப்பட்டுள்ளது. இன் யூனிட் 3 சொல்லப்பட்டுள்ளது. ரைட்டா? அப்போ நியூட்டன்ஸ் ஃபோர்ஸ் யூனிட் 3 சொல்லப்பட்டிருக்குது. நெக்ஸ்ட்டு ஒர்க் அண்ட் எனர்ஜி விச் ஆர் பேசிக் பேராமீட்டர்ஸ். ஒர்க்குனா வேலை, அண்ட் எனர்ஜினா ஆற்றல். இதுதான் பேசிக் பேராமீட்டர்ஸ். இந்த ரெண்டையும் குறிக்கிறது. விச் ஆர் இருக்கின்றன. பேசிக்னா அடிப்படை ஒரு கருவிகளாக இருக்கிறது. பேராமீட்டர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் வேர்ல்டு. அப்படி இன்வெஸ்டினா ஆராய்தலுக்கு. எதை ஆராய்தலுக்கு? மெக்கானிக்கல் இயந்திர உலகத்தில் இந்த இரண்டு தான், வேலையும் ஆற்றலும் தான் அடிப்படை கூறுகளாக ஆராய்வதற்கு இருக்கிறது. நல்லா பார்த்துங்க. ஒர்க் அண்ட் எனர்ஜினா வேலை மற்றும் ஆற்றல், இந்த இரண்டும் இந்த பேசிக் அடிப்படை கூறுகள் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆராய்வதற்கு. எதை மெக்கானிக்கல் வேர்ல்டு இயந்திர உலகத்தில் ஆராய்ச்சிக்கு இந்த இரண்டு தான் முக்கியமாக பயன்படுகிறது. அதை பற்றி பிரசன்டட் சொல்லப்பட்டுள்ளது. யூனிட் 4 சொல்லப்பட்டுள்ளது. அடுத்து யூனிட் 5 டீல்ஸ் வித் த மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடி. அப்போ யூனிட் 5 என்ன சொல்லுகிறது புத்தகத்தில் உள்ளதுன்னா? டீல்ஸ்னால் சொல்லுகிறது, விவரிக்கிறது. எதை விவரிக்கிறது? வித் த மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடி. அப்போ ரிஜிட் பாடினா ஒரு திடப்பொருளின் இயந்திரத்தன்மையை, நகர்வை விவரிக்கிறது. திடப்பொருளின் நகர்வை விவரிக்கிறது அப்படின்றான். அப்போ நெக்ஸ்ட்டு பிராக்கெட்ல இன் கான்ட்ராஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் வியூட் அஸ் பாயிண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இன் யூனிட்ஸ் அப்படின்றான். இந்த இதை பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ இதனோட சிம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபிசிக்ஸ்னு என்னது? ஃபிசிக்ஸு எப்படி பிரிக்கிறான்னு பாரு. முதல்ல சொல்லியிருக்கான்ல, இது ஃபிசிக்ஸ் ஏகப்பட்ட பிரிவுகள், வேரியஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். அப்படின்னா ஃபிசிக்ஸ் இயற்பியல் பல பிரிவுகள் இருக்கிறது. அப்போ ஃபிசிக்ஸ் இந்த ஹெட்டிங் போட்டான். எப்படி ரெண்டாக பிரிக்கிறான் பாரு. ஃபிசிக்ஸு கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கடுத்து மாடர்ன் ஃபிசிக்ஸ் அப்படின்னா. இப்போ கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்னு என்னது? பண்டைய கால இயற்பியல். கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ். அப்போ கிளாசிக்னு போட்டிருக்கான், ஆனால் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்னு அர்த்தம். கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்னால் பண்டைய கால இயற்பியல்னு அர்த்தம். அப்போ இந்த பண்டைய கால இயற்பியல்கள் எத்தனை பிரிவு இருக்குன்னு பாரு. ஃபஸ்ட் என்ன இருக்குது? மெக்கானிக்ஸ் இருக்குது. ரைட்டா? அப்போ மெக்கானிக்ஸ்னு என்னது? இயந்திரவியல். இயந்திரத்தை யூஸ் பண்ணி நம்ம செய்யக்கூடிய ஒரு ஃபிசிக்ஸு. அப்போ இயந்திரவியல் இருக்கிறது. ரைட்டா? அடுத்து இயந்திரவியலில் 2 சப்டிவிஷன் இருக்குது. அந்த இயந்திரவியலை 2ஆக பிரிக்கிறான். ஒன்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு பிரிக்கிறான், இன்னொன்று டைனமிக்ஸ்னு பிரிக்கிறான். அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சயின்ஸு, இதெல்லாம் சயின்ஸ் தான். மெக்கானிக்ஸ் சயின்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சயின்ஸு, டைனமிக்ஸ். அப்போ இயந்திரவியல் 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஒன்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சயின்ஸு. ஸ்டாட்டினா நிலையாக ஒரு மிஷின் அந்த இடத்துல இருந்தே வேலை செய்கிறதுனா நிலையாக செய்யும் ஃபிசிக்ஸ். ரைட்டா? அதாவது நிலையான ஃபிசிக்ஸ்னு அர்த்தம். ஃபிசிக்ஸ்னு இயற்பியல்னு அர்த்தம். அடுத்து டைனமிக்ஸ்னால் இயக்க விசை. ரைட்டா? இயக்க விசை. டைனமிக்ஸ்னு இயங்குதல் தானே. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு நிலையாக இருக்கிறது, டைனமிக்ஸ்னு இயங்குதல். அப்போ இயக்கு விசை இயற்பியல்னு அர்த்தம். அப்போ இந்த இயக்கு விசை இயற்பியலை 2ஆக பிரிக்கிறான்னு பாருங்கள். என்னது? கைன்மேட்டிக்ஸ் அண்டு கைன்டிக்ஸ் அப்படின்றான். அப்போ கைன்மேட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது, அண்ட் கைன்டிக்ஸ்னு இருக்குது. அப்போ கைன்மேட்டிக்ஸ்னு என்னது? கைன்டிக்ஸ்னு என்னது? ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்குன்றீங்க. அப்போ கைன்மேட்டிக்ஸ்னு சொன்னால் இயக்கவியல்னு அர்த்தம், ஆனால் கைனடிக்ஸ்னு சொன்னால் விசையியல்னு அர்த்தம். அதாவது கைனடிக்ஸ்னால் இயக்கவியல், கைனடிக்ஸ்னால் விசையியல். அப்போ இயக்கவியலுக்கும் விசையியலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்குறீங்களா? அதாவது
நல்லா கவனிங்க. இப்போ கைன்மேட்டிக்ஸ்னு சொன்னால் ஒரு பொருள் எப்படி செல்கிறது, ஒரு இடத்துல இந்த இடத்துல எப்படி மூவ் ஆகுறது, அப்படியே பற்றி படிக்கிறதுக்கு பேர் கைன்மேட்டிக்ஸ். அப்படின்னா அந்த பொருள் எவ்வளோ வேகத்தில் செல்கிறது, எந்த திசையில் செல்கிறது, எவ்வளோ ஆக்சிலேஷனில் செல்கிறது, ஏட்டா இதை பற்றி படிக்கிறது. ஒரு பொருள் எப்படி, ஹவு அப்படின்னு கேட்கணும். ஹவுனா எவ்வாறு செல்கிறது, ஹவுனா எவ்வாறு செல்கிறது, அந்த பொருள் எந்த திசையில் போகுது, எவ்வளோ வேகத்தில் போகுது, இதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் கைன்மேட்டிக்ஸ். அப்போ கைனடிக்ஸ்னது அந்த பொருள் எப்படி செல்கிறது, அது எப்படி, அது நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது இது என்னது, ஏன் செல்கிறது, அது வந்து எப்படி செல்கிறது, எப்படின்னா எந்த திசையில் போகுது, எவ்வளோ ஆக்சில். கைன்மேட்டிக்ஸ்னால் எவ்வளோ திசையில் போகுது, எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படின்றத படிக்க கைன்மேட்டிக்ஸ். ஏன் செல்லுகிறது அப்படின்னு படிக்கிறதுக்கு பேர் தான் கைனடிக்ஸ். ஒரு பொருள் அப்படி நிற்க வேண்டியதானே, எதுக்கு போகுது, அப்போ இதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் கைன்மேட்டிக்ஸ். செல்லுவது எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படின்றத பற்றி படிக்கிறது, எந்த திசையில் போகிறது, எவ்வளோ ஆக்சிலேஷன் போகிறத பற்றி படிக்கிறதுக்கு கைன்மேட்டிக்ஸ். ஏன் செல்லுகிறது, அதுக்கு காரணம் யார், எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கப்பட்டது, எவ்வளோ ஃபோர்ஸ், அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தானே அது போகும். அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கப்பட்டது அப்படின்றத பார்க்குறதுக்கு பேர், அந்த ஃபோர்ஸ் அளக்கிறதுக்கு பேர் கைனடிக்ஸு. அதேமாதிரி எப்படி செல்கிறது, அது எவ்வளோ வேகத்தில் போகிறது அப்படின்னு அளக்கிறதுக்கு பேர் கைன்மேட்டிக்ஸ். ரைட்டா? அப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சிச்சா? இது என்னது, இயக்கவியல் கைன்மேட்டிக்ஸ்னால், இது விசையியல். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ் அண்டு கைனடிக் தியரிஸ் ஆஃப் கேசஸ் அப்படிங்கிறான். அப்போ தெர்மோடைனமிக்ஸ் அண்டு கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். அப்போ தெர்மோன்னு என்னது வெப்பம், டைனமிக்ஸ்னால் இயக்கம். அப்போ வெப்ப இயக்கவியல். ரைட்டா? தெர்மோனாலே வெப்பம் தானே, டைனமிக்ஸ்னால் ஸ்டடிசிஸ்னு நிலையானது, டைனமிக்ஸ்னால் இயக்கவியல். இது ஒரு ஃபிசிக்ஸு. தெர்மோடைனமிக்ஸ்னால் வெப்ப இயக்கவியல்னு அர்த்தம். அண்டு கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். ரைட்டா? அப்போ கைனடிக் தியரி ஆஃப் தி கேசஸ்ன்னு சொன்னால் வாயுக்களின், அதாவது இயக்க கொள்கைகள்னு அர்த்தம். கேசஸ்னால் வாயுக்கள், கைனடிக்னா இயக்கம், ரைட்டா? தியரினா கொள்கைகள், கோட்பாடுகள். அப்போ வாயுக்களின் இயக்க கோட்பாடுகள் இல்லை இயக்க கொள்கைகள், இது ஒரு ஃபிசிக்ஸ். ரைட்டா? அந்த ரெண்டு சேர்த்து இருக்குது. ரைட்டா? நெக்ஸ்ட் ஆப்டிக்ஸ். ஆப்டிக்ஸ் என்னது, ஒளியியல். ரைட்டா? நான் ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா ஆப்டிக்ஸு? அடுத்து எலக்ட்ரிசிட்டி அண்டு மேக்னட்டிசம். அப்போ எலக்ட்ரிசிட்டி அண்டு மேக்னட்டிசம் என்னது, மின்னோட்டவியல் மற்றும் காந்தவியல். எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம். அடுத்து அக்காஸ்டிக்ஸ். அக்காஸ்டிக்ஸ் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க இல்லையா, ஒளியியல். ரைட்டா? ஒளியியல் பார்த்துட்டிங்களா, அது ஒளியியல். ஆப்டிக்ஸ் இது ஒளியியல். ரைட்டா? ரெண்டே வித்தியாசம் இருக்குது, ஓலி. ரைட்டா? நெக்ஸ்ட்டு அஸ்ட்ரோஃபிசிக்ஸ். அப்போ அஸ்ட்ரோஃபிசிக்ஸ்னு என்னது, அஸ்ட்ரானமின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, வானம். அப்போ அஸ்ட்ரோனா வான்னு அர்த்தம். அப்போ அஸ்ட்ரோஃபிசிக்ஸ்னால் வான் இயற்பியல். ரைட்டா? அப்போ வெண்ணுலகத்தை பற்றி படிக்கிறதுக்கு பேர் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ். மேலே உள்ளதை பற்றி, பூமிக்கு மேலே உள்ளதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ். நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவிட்டி. அப்போ ரிலேட்டிவிட்டின்னு என்னது, ரிலேஷன், சார்ந்தவர்கள், சொந்தக்காரங்க. அப்படி ரிலேட்டிவிட்டினா சார்பியல். ஒரு பொருள் இன்னொரு பொருளை சார்ந்து இயங்குது என்றால் அது வந்து ரிலேட்டிவிட்டியில் வரும், அதான் சார்பியல்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ இது முடிஞ்சிச்சா? அடுத்து நெக்ஸ்ட்டு வாங்க. இது வந்து கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ். அப்படின்னா கிளாசிக்கல் என்னது, பண்டைய கால இயற்பியல்னு அர்த்தம். அப்போ இது மாடர்ன் ஃபிசிக்ஸ், நவீன கால இயற்பியல். ரைட்டா? அப்போ நவீன கால இயற்பியலில் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். மாடர்ன் ஃபிசிக்ஸ். அப்போ மாடர்ன் ஃபிசிக்ஸ்னு நவீன கால இயற்பியல். இதில் ஃபஸ்ட்டு குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு சொல்கிறான். அப்போ குவாண்டம் ஃபிசிக்ஸ்ன்றது தமிழ்லேயும் குவாண்டம் ஃபிசிக்ஸ் தான். ஆனால் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நல்லா கவனிங்க. அதாவது நான் இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன், ஃபிசிக்கல் இன்வால்மெண்ட் ஆஃப் ஏ மினிமம் பார்ட்டிகிள்ஸ் வித் இன்ட்ராக்ஷன் தான் பார்க்க. ரைட்டா? ஃபிசிக்கல் அதாவது ஒரு சின்ன பொருள், கண்ணுக்கு தெரியாத பொருள் செய்யும் வேலைகளை பற்றி விளக்குவது தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ். ரைட்டா? அதுதான் சொல்கிறான், ஃபிசிக்கல் குவான்டிட்டி இன்வால்வ்டு இன் இன்ட்ராக்ஷன்றான். ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து, அதாவது ஃபிசிக்கல் குவான்டிட்டி இன்வால்வ்னா அது நடைபெறுகிறது, ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி செயல்படுகிறது. இதில் ஒரு இன்ட்ராக்ஷன், ஒரு செயல்பாடுகள் செயல்படுகிறது பேர் குவாண்டம். அதாவது கண்ணுக்கு தெரியாத சிறு சிறு பொருள்கள் வினை உண்டாக்குறது இல்லையா. குவாண்டம் ஃபிசிக்ஸில் சிறு சிறு பொருள்கள் வினையை உண்டாக்குவதற்கு பேர் தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ். ரைட்டா? அப்போ இதில் செகண்ட், இது ரெண்டாக பிரிக்கிறான் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸை. என்னவாக ரெண்டாக பிரிக்கிறான் குவாண்டம் ஃபிசிக்ஸை, நான் ரிலேட்டிவிஸ்டிக்ஸ். அப்போ ரிலேட்டிவிஸ்டிக்ஸ்னால்
சார்ந்துள்ளது. அப்போ நான்னா சார்ந்து இல்லாதது, ரைட்டா. நான் ரிலேட்டிவிஸ்டிக் அப்படின்றான். நான் ரிலேட்டிவிஸ்டிக்ஸ் அப்படின்னா அது சார்பு இல்லாதது. அப்போ ரிலேட்டிவிஸ்டிக்ஸ் அப்படின்னா ரிலேட்டிவிஸ்டிக்ஸ்ன்னு சொன்னது சார்பு உள்ளது, ரைட்டா. அப்போ இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில் ஒரு அணுவானது இன்னொரு அணுவை சார்ந்து வேலை செய்தால் அது எதில் வரும்? ரிலேட்டிவிஸ்டிக்ஸில் வரும். அந்த அணுவானது தன்னிச்சையாக பிரிந்து சென்றால், தனியாக டிவைட் ஆச்சுன்னு சொன்னால் அது நான் ரிலேட்டிவிஸ்டிக்ஸ் அப்படின்னு வரும். ஒரு பொருளை சாராமல் வேலை குவாண்டம் ஃபிசிக்ஸில், ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட் அட்டாமிக் ஃபிசிக்ஸ். அப்போ அட்டாமிக் ஃபிசிக்ஸ்னால் என்னது அப்படின்னா அட்டாமிக்னா ஆட்டம்னா அணு இயற்பியல், அணுவை பற்றி படிக்கிறதுக்கு பேர் அட்டாமிக் ஃபிசிக்ஸ். அப்போ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், அப்போ அந்த அணுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியர் இருக்கு இல்லையா, நியூக்ளியை பற்றி அணுன்றதே சின்னது, அதுவை பற்றி படிக்கிறதுக்கு பேர் அட்டாமிக் ஃபிசிக்ஸு. அந்த அணுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸை பற்றி படிக்கிறதுக்கு பேர் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். அது நியூக்ளியஸ் மட்டும்தான் வரும், ரைட்டா. நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்றான். அப்போ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொன்னால் அணு கரு இயல்பியல், அது அணு இயற்பியல், ரைட்டா. அட்டாமிக் ஃபிசிக்ஸ் இது அணுக்குள்ளே இருக்க கரு இயற்பியல், ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு மாலிகுலார் ஃபிசிக்ஸ். மாலிகுலார்ன்றது எதுவும் அந்த பல அணுக்கள் சேர்ந்தது ஒரு மாலிகுல், ரைட்டா. மாலிகுல் மூலக்கூறு இயற்பியல், ரைட்டா. அடுத்து ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ். அதிக ஆற்றல் உள்ளது தான் ஹை எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஹை எனர்ஜினா உயர் ஆற்றல் இயற்பியல், அதாவது இது ஒரு ஃபிசிக்ஸ், ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ் அப்படின்றான். அப்போ கண்டென்ஸ்டுனது சுருங்கியது, ஒரு பெரிய இடத்துல உள்ளது நம்ம சுருக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மாதிரி தான். அது கண்டென்ஸ்னால் சுருங்கிய, அதை சுருக்கி டென்ஸ் பண்ணி வைக்கிறது, கம்ப்ரஸ் பண்ணி வைக்கிறது. கண்டென்ஸ்டு மேட்டர்னது பொருள். கண்டென்ஸ்டு மேட்டர் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னா சுருங்கிய பொருளின் இயற்பியல். ஒரு பொருள் ரொம்ப சுருங்கி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெஷர் கொடுத்துட்டே போனோம்னா சுருங்கி ஒரு இடத்துல வரும் இல்லையா, அதை தான் சொல்ல கண்டென்ஸ்டு மேட்டர் ஆஃப் ஃபிசிக்ஸ், சுருங்கிய பொருள் இயற்பியல், ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு என்னது பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸில் விட பிரிவுகளை அடுத்ததில் பார்க்கலாம்.